ஆனதுனால எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டாங்க. அப்போ ரத்னம் ஒரு மீனை பாட்டிக்கிட்டேயே விட்டுட்டு மிச்ச 3 மீனையும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டா. அப்படி போகும்போது, இனிமே உன்னை நான் நம்ப மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. தப்பு பண்ண அப்படின்னு பாட்டிக்கு தெரிஞ்சாலும் கூட தினமும் ரத்னத்துக்கிட்ட போய் ஒரு மீன் கொடு அப்படின்னு கேக்குறத விடவே இல்லை. அவங்க யாரும் இலவசமா மீன் கொடுக்கலன்றதுனால அன்னையில இருந்து அவங்க கடன் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பாட்டி இங்க வந்திருக்க? அது என் தங்கத்தை அடகு வைக்கலான்னு வந்தேன். அப்படி என்ன தேவை பாட்டி வந்துச்சு உனக்கு? ஏதாவது இருக்காதா? சரி, எவ்வளோ வேணும் பாட்டி? ஒரு 100 ரூபாய் தான் கூடப்பா. அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு பாட்டி? கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அதை சொல்லு, மத்ததெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி. ஆமா, அடகு வைக்க என்ன கொண்டு வந்த? இதோ அப்படின்னு கையில இருக்கிற ஒரு பித்தளை பாத்திரத்தை கொடுத்தாங்க. தாங்கன்னு சொன்ன. ஏதோ சும்மா அப்படி சொன்னேன். இதுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, முதல்ல இதுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. இதுக்கு 100 ரூபாய் வராது பாட்டி. இதோட விலை ஒரு 40 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான் வரும். சரியா பார்த்து சொல்லுப்பா. பல வருஷமா அது எங்க வீட்லயே இருக்கு, பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை பார்த்து சொல்லு. எத்தனை தடவை பார்த்தாலும் இது பித்தளை பாத்திரம் தான் பாட்டி. இதுக்கு அதிக விலை இருக்காது. பார்த்து கூடப்பா, கொஞ்சம் 60 ரூபாவது கொடுக்க பாருப்பா. பண தேவை இப்ப எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. வேணும்னா 50 ரூபாய் கொடுக்குறேன் பாட்டி. 60 ரூபாய் கொடுக்க முடியாது. அப்படி இல்லப்பா, உனக்கு புண்ணியமா போகட்டும், இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து கொடுப்பா. உனக்காக 10 ரூபாய் ஏற்றி கொடுத்தேன், இன்னொரு 10 ரூபாய் ஏற்ற முடியாது. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா அப்புறம் என்னால் வியாபாரம் செய்ய முடியாது. அட என்னப்பா நீ, ஊருக்காரங்க புரிஞ்சுப்பாங்க, ஒன்னும் ஆகாது.